உலகில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. நம் தமிழ் மூதாதையர்கள் ஆதி காலம் தொட்டே பண்பாட்டிலும் ஒழுக்க நெறியிலும் தலை சிறந்தவர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். புராதன காலம் தொட்டே கடவுள் வழிபாடும் சமய சடங்குகளும் விரதங்களும் நம்பிக்கைகளும் நமது வாழ்வியலோடு பின்னி பிணைந்து இருந்தன. அப்படி நமது தமிழர்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருந்ததுதான் விரதம். இந்த விரதத்தை நாம் ஏன் மேற்கொள்கிறோம்? விரதத்தின் பலனை முழுமையாக அடைவது எப்படி? விரதத்திற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் என்ன? தெரிந்து கொள்ளலாம். தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள். பொதுவாக நமது மக்கள் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றால் உடனே மக்கள் வைக்கும் வேண்டுதல், இறைவா எனது வேண்டுதலை நிறைவேற்று, நான் உனக்கு உண்ணா நோன்பிருந்து விரதத்தை மேற்கொள்கிறேன் என்றுதான் சொல்வார்கள். பொதுவாக விரதம் என்ற சொல்லானது உணவை சுருக்குதல் அல்லது விடுத்தல் என்ற பொருள்படுகிறது. உபவாசம், நோன்பு போன்ற சொற்களும் இந்த விரதத்தையே குறிக்கிறது. உபவாசம் என்ற சொல்லானது இறைவனின் அருகே வசித்தல் என்று பொருள் தரும். உணவு எதையும் உண்ணாமல் நமது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி நித்தம் இறை சிந்தனையிலேயே இருக்கும் நிலையே நோன்பு விரதம் என குறிக்கிறோம். நமது அன்றாட வாழ்வில் அமாவாசை, பௌர்ணமி, சோமவாரம், சஷ்டி விரதம் என இப்படி அனுதினமும் எத்தனையோ விரதங்கள் வருகின்றன. ஆனால் ஒவ்வொருவரும் நமது மனதிற்கு பிடித்த இறைவனுக்காக விரதம் இருந்து நமது கோரிக்கைகளை வைக்கிறோம். எத்தனை விரதங்கள் இருந்தாலும் விரதங்களில் நான் ஏகாதசி என விஷ்ணு பகவான் கூறுகிறார். விஷ்ணுவை மனதார வணங்குபவர்கள் ஏகாதசி நாளன்று நீர் கூட அருந்தாமல் கடுமையான விரதம் மேற்கொள்வார்கள். மனம், மொழி, மெய் என மூன்றையும் கட்டுப்படுத்தி ஒரு சேர இறை சிந்தனையை வளர்த்து இறைவனை நோக்கி நம்மை அழைத்து செல்பவை இந்த விரதங்கள் மட்டுமே. பலர் 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்தும் கூட இறைவன் நமது வேண்டுதலை கேட்கவில்லையே என்று எண்ணுவது உண்டு. இன்று நம்மில் பலரும் விரதம் மேற்கொள்கிறோம். ஆனால் அந்த விரதத்தை ஏன் மேற்கொள்கிறீர்கள் என்று உங்களையே என்றாவது கேள்வி கேட்டது உண்டா? அக்கம் பக்கம் கூறினார்கள், இந்த விரதம் இருந்தால் எனது வேண்டுதல் நிறைவேறும் என்று தெரிந்தவர்கள் கூறினார்கள், அண்ணன் தங்கை கூறினார்கள், தாய் தந்தையின் வற்புறுத்தல், இப்படி பல்வேறு காரணங்களுக்காகவும் திணிக்கப்பட்ட விரதங்களை கூட பலர் மேற்கொள்கிறார்கள். ஆனால் விரதம் என்பது அதுவல்ல. விரதம் என்பது வெறும் உணவை சுருக்குதல் மட்டும் பொருள் அல்ல. அது மனதை ஒருங்கிணைத்து அமைதி கொள்ள செய்து இறைவனை நோக்கி நம்மை கொண்டு செல்வது. விரதங்களை மேற்கொள்வதால் தெய்வ நம்பிக்கை அதிகமாகிறது. ஒடுக்கத்தோடு கூடிய கட்டுப்பாடு ஏற்படுகிறது. உடல் ஆரோக்கியம் அடைவதோடு ஆயுள் அதிகமாகி மனம் அமைதி கொள்கிறது. விரதத்தில் 2 வகைகள் உண்டு. ஒன்று எதிர்பார்ப்போடு செய்வது, மற்றொன்று எதிர்பார்ப்பு இல்லாத நிலை. நாம் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்காக விரதம் இருந்து கடவுளை வழிபடுகிறோம். நமது மனதில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினைத்து அது நிறைவேற இவ்வளவு நாட்கள், மாதங்கள், வாரம் நான் விரதம் இருக்கிறேன் என்று இறைவனிடத்தில் கூறி இறைவா எனது வேண்டுதலை நிறைவேற்று என்று விரதத்தை மேற்கொள்வது. இந்த வேண்டுதல் மூலம் இறைவனையே சரணடைந்து உங்கள் மனதில் இருக்கும் சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடு இறைவா என்று அவன் பாதத்தை பற்றி கொள்வது. இரண்டாவது விரதம் எதிர்பார்ப்பு இல்லாத நிலை. எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி கடவுளே கதி என்று அவனிடத்தில் சரணாகதி அடைவது. இவ்வாறு விரதம் இருப்பது மிகவும் கடினமானது. மனிதனாக பிறந்த நாம் இந்த கலியுகத்தில் ஆசைகளை துறந்து இறைவனே கதி என்று இருப்பது சாத்தியம் அற்றது. ஆனால் இந்த விரதத்தினை இருந்தே ரிஷிகளும் முனிவர்களும் இறை நிலையை அடைந்திருக்கிறார்கள். ரிஷிகளும் முனிகளும் பெரும்பாலும் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்வார்கள். இந்த பிரம்மச்சரிய விரதம் என்பது காம இச்சைகளை அடக்கி ஐம்புலன்களையும் ஒருங்கிணைத்து இறை சிந்தனையோடு நித்தம் இறைவா நீயே கதி என்று அவனையே சரணடைவது. மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு இந்த விரதம் மேற்கொள்வது என்பது நிச்சயம் கடினமான ஒன்று. உலக வாழ்வின் இன்ப துன்பங்களை துறந்தவர்களால் மட்டுமே இந்த பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்ள இயலும். விஞ்ஞான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நாள்தோறும் பொருளீட்டுவதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இத்தகைய இயந்திரதனமான வாழ்க்கையில் இருந்து மனதை சற்று திசை திருப்பி இறை நம்பிக்கை வைத்து இறைவனை சரணடைவதால் மனம் அமைதி கொள்வதோடு உடலும் மனமும் புத்துயிர் பெறுகிறது. பொதுவாகவே உணவில் நாம் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது மிகவும் அரிதான ஒன்று. ஆனால் இறைவனின் பெயரால் விரதம் மேற்கொள்வதால் உணவில் நம்மால் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க முடியும். இதற்கு உதாரணமாக புரட்டாசி விரதத்தை சொல்லலாம். ஆண்டின் 365 நாட்களும் இறைச்சி உண்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்களால் ஒரு நாள் கூட இறைச்சியை உண்ணாமல் இருக்க முடியாது. இவர்களிடம் இறைச்சி உணவை கட்டுப்படுத்துவது இயலாத ஒன்று. அதனால் தான் புரட்டாசி விரதத்தை கடைபிடிக்க சொல்வார்கள். இதற்கு பின்னால் ஆன்மீகம் மட்டுமல்ல, அறிவியலும் சேர்ந்தே இருக்கிறது. பொதுவாக புரட்டாசி மாதத்தில் மனித உடலானது உஷ்ணத்தை அதிகமாக வெளிவிடும். அதனால் நமது உடலில் இருக்கும் ஜீரண உறுப்புகளுக்கு கிரகிக்கும் தன்மை குறைவாக இருக்கும். அதோடு காலநிலையில் ஏற்படும் மாற்றம்
நமது உடல்நிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதனை கட்டுப்படுத்துவதற்காக தான் புரட்டாசி மாதம் அசைவ உணவுகளை தவிர்க்க சொன்னார்கள். ஆனால் அறிவியல் ரீதியாக இவ்வாறு சொல்லும் போது இதை யாரும் பின்பற்ற மாட்டார்கள். இதனால் ஆன்மீகத்தையும் கலந்தே கூறினார்கள். பொதுவாக புரட்டாசி மாசமானது இறைவனுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. விஷ்ணு பகவானை மனதில் நினைத்து அசைவ உணவுகளை தவிர்த்து இறைவனையே சரணாகதி அடைவதால் நமது உள்ளமும் மனமும் அமைதி கொள்கிறது. அது மட்டுமல்ல, நாம் பொருளீட்டும் பணத்தில் இருந்து ஒரு பகுதியை இயலாதவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என கூறுவார்கள். சாதாரணமாக நம்மால் அவ்வாறு செய்வது மிக அரிதான காரியம். ஆனால் விரதம் இருந்து மற்றவர்களுக்கு தானம் அளிக்கும் போது அந்த தானத்தின் பலனை பறிப்பதற்கு இறைவனாலும் முடியாது. இதைத்தான் சித்தர்களும் கூறினார்கள். நீ செய்த பாவத்தின் கணக்கை குறைப்பதற்கு அந்த இறைவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நீ செய்த புண்ணியத்தின் பலனை குறைப்பதற்கு அந்த இறைவனுக்கே அதிகாரம் கிடையாது. இதனால் தான் விரதம் இருந்து தானம் அளிப்பது நமக்கு மட்டுமல்ல, நமது சந்ததிகளும் வாழ்வதற்கு வழி செய்கிறது. தானமாக அளிக்கும் போது அது அன்னதானமாக இருந்தால் உங்கள் சந்ததிகள் தலைப்பதோடு புண்ணியமும் வந்து சேருகிறது. பொதுவாக நாம் மற்ற தானங்களை அளிக்கும் போது அதன் பலனை நாம் மட்டுமே அனுபவிக்கிறோம். ஆனால் அன்னதானமாக அது அளிக்கும் போது அது நம் சந்ததிகளை போய் சேருகிறது. ஏனென்றால் ஒரு மனிதனிடத்தில் பணம், பொருள், நகை என்று எதை நீங்கள் தானமாக அளித்தாலும் அவனது மனமானது மீண்டும் வேண்டும் என்றே கேட்கும். ஆனால் அன்னத்தை தானமாக அளிக்கும் போது அதை வயிறார உண்டு ஒருவர் மனதார உங்களை வாழ்த்துவார். ஏனென்றால் இந்த உலகில் நீங்கள் எதை தானமாக அளித்தாலும் மனமானது போதும் என்று சொல்லாது. ஆனால் உணவு மட்டுமே மனதில் இருந்து போதும் என்று சொல்லப்படுகிறது. இதனாலேயே அந்த விரதத்தின் பலனை நிறைவு செய்யும் போது தானத்தை அளித்து நிறைவு செய்யுங்கள். விரதத்தை துவங்குபவர் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த விரதத்தை கடைபிடிப்பதற்கு அடிப்படை ஒன்றுதான். விரதம் துவங்குவதற்கு ஒரு நாள் முன்பு இலகுவான உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். விரதத்தின் போது போதுமான அளவு தண்ணீர், பழச்சாறு, மோர் போன்ற நீர்ச்சத்து உள்ள உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும். உணவை உண்ணாமல் விரதம் இருப்பவர்கள் கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்தி அதிகம் பேசாமல் நித்தம் இறை சிந்தனையில் நமது வேண்டுதல்கள் நிறைவேறும் வரை இறைவா எனது வேண்டுதலை நிறைவேற்று என்று அவனையே நினைத்தவாறு இருக்க வேண்டும். ஆனால் இவற்றை கட்டுப்படுத்தி இறைவனிடத்தில் சரணாகதி அடைவது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. விரதம் இருக்கும் நாட்களில் தியானம், பஜனை, யோகா போன்ற ஆன்மீக செயல்களில் ஈடுபடலாம். விரதம் இருப்பவர்கள் ஆண் என்றால் முதலில் குடும்பத்தாரிடம் அனுமதி பெற்றே விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கன்னி பெண்கள் எனில் பெற்றோர் அனுமதியுடனும், மணமான பெண்கள் எனில் கணவர் மற்றும் வீட்டாரின் அனுமதி பெற்றே விரதம் மேற்கொள்ள வேண்டும். விரதம் என்பது தனி மனித வேண்டுதல் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த குடும்பத்தின் வேண்டுதல். உங்கள் வேண்டுதல்களை விரதம் இருந்து குடும்பத்தார் அனைவரும் ஒருமனதாக இறைவனிடத்தில் கோரிக்கையாக வைக்கும் போது அந்த விரதத்தின் பலன் 3 மடங்காக அதிகரிக்கிறது. அதனால் உங்கள் வேண்டுதல்களை இறைவன் உடனே நிறைவேற்றி வைப்பார். உடன் இருப்பவர்கள் அனுமதி தராமல் விரதம் இருந்தால் அவர்களிடம் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் விரதத்தின் பலன்களை முழுமையாக பெற்றுத்தராது. எனவேதான் உங்கள் வேண்டுதல்களை உடன் இருப்பவர்களிடத்தில் கூறி அவர்களையும் உங்களின் வேண்டுதல்களுக்காக இறைவனிடத்தில் விண்ணப்பிக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு விரதங்களும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியது. ஒவ்வொரு விரதத்திற்கும் பூஜை முறைகளும் பலன்களும் மாறுபடக்கூடியது. அந்தந்த விரதம் இருக்கும் போது அந்தந்த கடவுளுக்குரிய பூஜைகளை செய்வதோடு அந்த கடவுளுக்குரிய மலர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். விரதம் இருக்கும் இடத்தில் கட்டாயம் வாடிய மலர்கள் இருக்கக்கூடாது. வாடிய மலர்கள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். விரதம் இருக்கும் போது கட்டாயம் எனது வேண்டுதல் நிறைவேறும் என முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். அந்த முழு நம்பிக்கையை அப்படியே இறைவன் மீது வைக்க வேண்டும். விரதத்தில் முழு நம்பிக்கை இல்லாமல் இறைவனிடத்தில் நீங்கள் கோரிக்கை வைத்தால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறாது. உங்கள் வேண்டுதல்களை பற்றி மற்றவர்களிடம் கூறும்போது அவர்கள் கூறும் எதிர்மறையான விமர்சனங்கள் கூட உங்கள் விரதத்தின் பலனை முழுமையாக பெற்றுத்தராது. எப்படி ஒரு மனிதனுக்கு நேர்மறை எண்ணங்கள் சக்தி ஊட்டுகிறதோ இது போலவே எதிர்மறை எண்ணங்களும் நம்மை வலுவிழக்க செய்யும். எனவேதான் விரதத்துக்கு மிக மிக முக்கியமானது இறைவன் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கை. உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் அதே நேரத்தில் இறைவன் மீதும் நம்பிக்கை வைத்து உங்கள் வேண்டுதல்களை விரதம் இருந்து இறைவனிடத்தில் சொல்லுங்கள். விரதம் மேற்கொள்கிறேன் என சங்கல்பம் செய்துவிட்டு பின்னாளில் உங்களால் முடியாமல் போனால் அந்த விரதத்தை பின்னால் ஒரு நாள் கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும். அப்போதே அந்த விரதத்தின் பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களால் முடியும் என்றால் மட்டுமே விரதத்தை மேற்கொள்ளுங்கள். அப்படி முடியாமல் போனால் பின்னாளில் அந்த விரதத்தை கட்டாயம் முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உடல் உபாதை உள்ளவர்களும் கர்ப்பிணி பெண்களும் விரதம் இருப்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து வீட்டில் விளக்கு ஏற்றி இறைவனை மனமாற பூஜிக்க வேண்டும்.
பின்னர் அவரவருக்குரிய தெய்வத்தை மனதார நினைத்து அந்தந்த தெய்வங்களின் பூஜை முறைகளை கடைபிடித்து பூஜை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். நீங்கள் மேற்கொண்ட விரதம் பூர்த்தியானவுடன் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் கட்டாயம் இறைவனுக்கு நீங்கள் கூறியபடி காணிக்கைகளை செலுத்திவிட வேண்டும். பெரும்பாலும் இந்த காணிக்கைகளை தானமாக அளிப்பதே மிகவும் சிறந்தது. தானம் என்றவுடன் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடனே கத்தை கத்தையாக உண்டியலில் பணத்தை போடுவதையே தானம் என நினைக்கிறோம். கட்டாயம் அது கிடையாது. இறைவனுக்கு தானம் அளிக்கும் அளவிற்கு நாம் சிறந்தவர்களும் கிடையாது. இறைவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நீ என்னால் பெற்ற நன்மையை உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதே. எனவே உங்கள் கைகளால் நீங்கள் உணவையோ இல்லை இயலாதவர்களுக்கு ஏதாவது பொருட்களையோ தானமாக அளியுங்கள். அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிகளுக்கும் புண்ணியங்களை பெற்றுத்தரும். மாங்கல்யம் நிலைக்க வரலட்சுமி விரதம், குழந்தை பாக்கியம் பெற சஷ்டி விரதம், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க குரு பகவான் விரதம், எதிரிகள் தொல்லை நீங்க தேய்பிறை அஷ்டமி விரதம் என இப்படி ஆண்டு முழுவதும் ஏதோ ஒரு திருவிழாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேற வேண்டுமோ அதற்குரிய தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அதற்குரிய நன்னாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் அந்த பலனை உங்களால் அடைய முடியும். ஆனால் அதற்கு தேவை இறைவன் மீது நீங்கள் வைக்கும் முழு நம்பிக்கையும் அர்ப்பணிப்பு மட்டுமே. இப்படி விரதம் இருந்து அந்த விரதத்தின் பலனை முழுமையா நீங்க அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த கமெண்ட்ஸை பாக்குறவங்களும் அந்த விரதத்தோட பலன்களை முழுமையா அனுபவிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.